வெல்கம் டு மை சேனல் ஜேஎம் ட்ரீம்ஸ். இந்த வீடியோவில் பேஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு டெடி பியர் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கார்ட்போர்ட், வேஸ்ட் பேப்பர், கம், வாட்டர் கலர். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற அந்த சின்ன டெடி பியரை தான் மாடலாக வச்சு பெரிய டெடி பியர் பண்ண போகிறோம். அந்த சின்ன டெடி பியருக்கு பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். டெடி பியரை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும் போது வர்ற அவுட்லைனை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். சென்டராக இருக்கக்கூடிய அவுட்லைனை நான் இப்போ அந்த டாலில் ஒரு ஸ்கெட்சை வச்சு அவுட்லைன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிக்கணும். வரைஞ்ச ட்ராயிங்கில் சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைனை கரெக்டாக ஈக்குவல் ஆஃபாக பிரித்து கீழே உள்ள ஹாஃப்க்கு 3 mmக்கு திக்னஸ்க்கு ஒரு பார் ஷேப்பில் வரைஞ்சிக்கணும். இப்போ டெடி பியரோட சைட் ட்ராயிங் போட போகிறோம். அதை நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த டாலில் மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங்கை நம்ம அப்படியே பேப்பரில் காப்பி பண்ணுறோம். வரைஞ்ச 2 பீசஸுமே சேம் ஹைட்டாக இருக்கணும். சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணி கரெக்டாக ஹாஃபுக்கு மேலே உள்ளதில் நம்ம 3 mmக்கு பார் வரைஞ்சிக்கணும். வரைஞ்ச ஃபஸ்ட்டு படத்தை பீஸ் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்த 2வது ட்ராயிங்கை பீஸ் 2 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3rd பீஸ் நம்ம இப்போ வரைஞ்ச சைட் வியூவிலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 2 சைடில் உள்ள கட்டிங் தான் போட போகிறோம். அது காது பக்கத்துலையா ஒரு அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சிக்கணும். நான் இப்போ அங்கே வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி வரைஞ்சதை நம்ம பேப்பர்லேயும் ட்ரா பண்ணிக்கணும். இந்த 3rd பீஸோட ஹைட் ஃபஸ்ட்டு செகண்ட் பீஸோட 1 சென்டிமீட்டர் ஹைட் சின்னதாக இருக்கும். இந்த பீஸ்லேயும் சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு 2 பீஸில் எவ்வளோ ஹைட்டில் ஒரு பார் ஷேப் வரைஞ்சோமோ அதே ஹைட்டுக்கு கீழே இருந்து பார் ஷேப்பில் ட்ராயிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீஸோட சென்டரில் நம்ம ஆக்சுவலி செகண்ட் பீஸை கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு பீஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கேப் விட்டு காதுக்கிட்டையா ஒரு லைன் மார்க் பண்ணணும். 2 சைட்லேயும் மார்க் பண்ணி அதில் நம்ம 3rd ட்ரா பண்ண அந்த பேட்டர்னை நம்ம அதில் இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். பீஸ் நம்பர் 3 மார்க் பண்ணிட்டு இந்த பீஸை நம்ம 2 கட்டிங்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெடி பியரோட கையையும் காலையும் சேர்த்து ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணுறோம். நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோனோ அதேமாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த இதை நம்ம பேப்பரில் ஃபஸ்ட்டு பென்சிலெல்லாம் ட்ரா பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு பீஸ் 1 எடுத்து அதில் நம்ம ஆல்ரெடி 3 லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். இதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த லைனுக்கூட ஹைட்டு தான் நம்ம இப்போ வரைஞ்ச டெடி பியர் காலும் கையும் சேர்ந்து வரும். ஸோ அந்த இடத்துல ஹாஃபாக மார்க் பண்ணி லென்த்தை ஹாஃபாக மார்க் பண்ணி ஒரு பார் ஷேப் ட்ரா பண்ணுங்கள். கீழே இருந்து அந்த ஆஃப் டிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். சிமிலர்லி இதை நம்ம 4th பீஸ்லேயும் இந்த லென்த்தை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி
பார் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நம்ம வரைஞ்ச பீஸ் வந்து 4th பீஸு. அதில் நமக்கு 2 கட்டிங் தேவைப்படும். இப்போது டெடி பியரோட ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2வது பீஸில் சென்டரில் வரைஞ்ச லைன்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ அந்த 2 லைன் ட்ரா பண்ணதோட ஹைட்டை எடுத்து நம்ம இப்போ வரைய போகிற ஓவல் ஷேப்போட ஹைட்டாக அதை வச்சுக்கணும். அதே மாதிரி அதோட வித்து வந்து நம்ம ஆல்ரெடி செகண்ட் பீஸோட ஃபேஸ் வித்தை எடுத்து அதை விட ஒரு சென்டிமீட்டர் சின்னதாக வச்சு அதை இந்த ஓவல் ஷேப்புக்கு வித்தாக யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு கிடைச்ச அந்த ஹைட்டையும் வித்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிக்கணும். சென்டரில் ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேர்ட்டிக்கலாகவும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அந்த வேர்ட்டிக்கல் லைனில் கீழே உள்ள பாதியில் ஒரு பார் ஷேப் ட்ரா பண்ணிக்கணும். இந்த பீஸை வந்து பீஸ் 5ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஓவல் ஷேப் 2 கட்டிங் தேவைப்படும். ஃபேஸோட ஃப்ரண்ட் பகுதிக்கும் ஹெட்டோட பேக் சைடுக்கும் தேவைப்படும். இப்போ நம்ம இந்த டெடி பியரோட ஃபேஸில் இருக்கிற அந்த ஒயிட் பார்ட்டை வரைய போகிறோம். டெடி பியரோட ஃபேஸில் அந்த மார்க்கர் ஓவல் ஷேப்பாக மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச பீஸ் 5ல் நம்ம சைட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அந்த லைன்ஸ் 2 லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம அளந்துக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த வாய்க்கு வர்ற அந்த ஓவலோட வித்து. அதே மாதிரி அந்த ஓவலோட ஹைட் வந்து நம்ம வரைஞ்ச அந்த 5th பீஸோட சென்டர் லைன்லேருந்து ஹரிசாண்டல் லைன்லேருந்து கீழே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அதோட ஹைட்டு. இப்போ நமக்கு கிடைச்ச ஹைட்டையும் வித்தையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிக்கணும். அந்த பீஸ்க்கு நம்ம நம்பர் 6ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரு கட்டிங் தான் நமக்கு தேவைப்படும். இந்த ஓவல் ஷேப்பை நம்ம பீஸ் 2ல் அதோட வாய் பகுதியில் தான் மாட்ட போகிறோம். அதில் 2 ஓவல் ஷேப் மாட்டுவோம். அதில் ஃபஸ்ட்டு லைன் கரெக்டாக ஃபேஸில் போய் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் ஹாஃப் லென்த்தை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் பார் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கணும். இந்த ஓவல் ஷேப்லேயும் சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் ஹாஃப் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு பார் ஷேப்புக்கு ட்ரா பண்ணிக்கணும். டெடி பியர் ஃபேஸில் மூக்கு பக்கத்தில் இன்னொரு இடத்துல ஒரு ஓவல் ஷேப் மார்க் பண்ணி அதை நம்ம பேப்பரில் வரைஞ்சிக்கணும். அது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச ஓவலோட வித்து ஒரு 1 சென்டிமீட்டர் கம்மியாகவும் ஹைட்டும் ஒரு 1 சென்டிமீட்டர் கம்மியாகவும் வச்சு ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிக்கணும். அதுலேயும் சென்டர்லேயே ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த லைனில் பாதி டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஓவல் ஷேப் மார்க் பண்ணிக்கணும். இந்த பீஸை நம்ம பீஸ் நம்பர் 7 மார்க் பண்ணி இதுக்கு சிங்கிள் கட்டிங் தான் நமக்கு தேவைப்படும். இப்போது டெடி பியரோட பாதம் வரைய போகிறோம். பாதத்தோட ஹைட்டை பீஸ் 4ல் உள்ள நம்ம வரைஞ்ச கால் உடைய எண்டில் பார்த்திங்கன்னா அதோட ஹைட் தெரியும். அந்த ஹைட்டை நம்ம மார்க் பண்ணி எடுத்து ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வரைஞ்ச ஓவலுக்கு பீஸ் நம்பர் 8 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பீஸை நம்ம கம் யூஸ் பண்ணி தான் ஒட்டுவோம். ஸோ அதனால் இதில் எந்த கட்டிங் பார் ஷேப்பும் வரைய வேண்டாம். இப்போ நம்ம பாதம் வரைஞ்சதுலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பெண்டிங் மாதிரி காலில் இருக்குது. அந்த இடத்துல உள்ள ஓவல் ஷேப்பை இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ ஹைட்டுன்றதை நம்ம 4th பீஸ் வரைஞ்சதுலேருந்து நம்ம மார்க் பண்ணி அந்த இதை அளந்து எடுத்து அதில் நம்ம அந்த ஹைட்டுக்கு ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறோம். நம்ம வரைஞ்ச அந்த ஓவல் ஷேப்போட வித்து வந்து
ஆல்ரெடி நம்ம பாத வரைஞ்சோட வித்தோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கீழே நம்ம ஃப்ளாட்டாக வரைஞ்சிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, டாலை தலைகீழ பார்த்தோன்னா கீழ்ப்பகுதியெல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஓவல் ஷேப்பில் கீழ்ப்பகுதியை கொஞ்சம் ஃப்ளாட்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம வரைஞ்ச எல்லா பீஸையும் கார்ட்போர்டில் நான் இப்போ வந்து பெரிய சைஸில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து எப்படியும் ஒரு 2 அடி டால் செய்கிறதுக்குரிய ஹைட்டுக்கு நான் ட்ராயிங் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து அதை இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். எப்படி நான் சொன்னேன்னா, இந்த ஃபஸ்ட்டு பீஸ் கூட செகண்ட் பீஸை ஜாயின் பண்ணுறோம். தென் தேர்ட் பீஸு 2 பீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை சைடாக ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஃபோர்த்து பீஸ் வந்து 2 பீஸு. ஸோ சைடில் கீழேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சைடாக கீழேருந்து ஜாயின் பண்ணிட்டுக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது தலையிலேருந்து மேலே சைடில் இந்த பெரிய ஓவலை ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் முகத்துக்கு தேவையான மூஞ்சியில் உள்ள அந்த ஒயிட் ஏரியாவில் வந்து 2 ஓவல் ஷேப்பை கீழேருந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போது காலோட 2 ஓவல் ஷேப்பையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். தென் பாதத்தை வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். லைட்டாக சென்டர்லேயே கம் அப்ளை பண்ணி அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பண்ண பீஸ் வந்து பேசிக் ஷேப் கிடைக்கக்கூடியது தான். ஆனால் இந்த ஷேப் வந்து ஃபுல்லாக நம்ம மாட்டியிருக்க கார்ட்போர்ட்ஸ் எல்லாமே வந்து லூஸாக தான் இருக்கும், டைட்டாக இருக்காது, கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் ஃப்ரண்ட்டில் உள்ள செஸ்ட்டு பகுதியிலையாக வச்சு அதோட வித்தை அளந்து அதில் நான் 3 கார்ட்போர்டு இடையில வந்திருக்கு, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண சென்ட்ரல் லைன்ஸ்லலாம் ஒரு பார் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் அந்த டெடி பியரோட அந்த செஸ்ட்டு பகுதியிலையா 3 கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம இப்போ வச்சுருக்க அந்த கார்ட்போர்டை அதில் சொருவிக்கலாம். சொருவி அதை அளந்து நம்ம ட்ராயிங் போட்டுக்கலாம். இந்த கார்ட்போர்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த லைனை நீங்கள் தள்ளி ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நம்ம ஆல்ரெடி நம்ம டெடி பியரில் பார் ஷேப்பில் கட் பண்ணி விட்ட இடத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி வயிற்று பகுதியிலையும் ஒரு கட்டிங் செஞ்சு அதில் மாட்டி விடுங்க. நமக்கு எங்கெங்கெல்லாம் லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிங்களோ அதே மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கார்ட்போர்டில் வரைஞ்சி கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஷேக் ஆகாமல் நமக்கு டெடி பியர் நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும். இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா கேப் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இந்த நம்ம பெரிய கேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம ஃபில் பண்ணும்போது நிறைய ஸ்டஃபிங் தேவைப்படும். அது மாதிரி ஷேப் கரெக்டாக வர்றது சான்ஸ் கம்மி. ஸோ அதனால் இடப்பட்ட இடத்துல ரொம்ப பெரிய கேப்ஸ் இருந்ததுன்னா அதில் நம்ம சின்னதாக செப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதில் இதுக்கு வந்து இந்த இடத்துல கால்கிட்ட நம்ம கார்ட்போர்டு இதே மாதிரி சைடில் வச்சு எந்த இடத்துலேருந்து நமக்கு வேணுமோ அந்த இடத்தோட ஸ்டார்டிங் எண்டிங்கையும் மார்க் பண்ணி விட்டு அதில் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பீஸை கட் பண்ணி எடுத்து கம் யூஸ் பண்ணி அதை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விடுங்க.
இப்போ உங்களுக்கு சைடில் கேப் சின்னதாகிடுது, 2 பீஸ் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நமக்கு தேவையான இடத்துல எல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நமக்கு இப்போது டெடி பியர் ஷேப் கிடச்சிட்டு, இதில் நம்ம இப்போது கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு வேஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். 2 மெத்தடில் ஃபில் பண்ணலாம். ஒன்று வேஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா கார்ட்போர்டையே வச்சு ஒட்டி ஃபில் பண்ணலாம். பட் ஷேப் வந்து பேப்பரை ஸ்டஃப் பண்ணும் போது தான் நமக்கு கரெக்ட் ஷேப் கிடைக்கும். நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க, அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண பேப்பரை கம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேஸ்லையாக பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிற ஏரியாவில் ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். நான் இப்போ செஸ்ட்டில் பேஸ்ட் பண்ண போகிறேன். லைட் கார்ட்போர்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கையை யூஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப்பில் ஒட்ட போகிறோமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டலாம். அப்படி இல்லாட்டினா கார்ட்போர்டில் கட்டர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன கீரலாக போட்டு விட்டுட்டு அதை நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நல்லா நீட்டாகவும் வரும். அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபில் பண்ண டெடி பியர் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டஃப் பண்ண டெடி பியர் மேலே நம்ம இப்போது பேப்பர் ஒட்ட போகிறோம். அதுக்கு டிஷ்யூ பேப்பர், டெய்லி கேலண்டர் பேப்பர், ஸ்கூல் நோட் பேப்பர், இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம டெடி பியரோட ஃபுல் ஏரியாலையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் இந்த இடத்துல டெய்லி கேலண்டரை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணதும் டெடி பியர் இதே மாதிரி தான் இருக்கும். தொடுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இது இன்னும் திக்காகணும்னா இன்னொரு லேயர் நம்ம பேப்பர் அது மேலே பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் லேயர் வந்து ஸ்கூல் நோட்லேருந்து எடுத்த பேப்பர் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறவு நம்ம டைரெக்டாக கலர் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா ஒயிட் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு நம்ம கலர் அப்ளை பண்ணலாம்.
டெடி பியர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.